ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பஸ்பூசா அப்படிங்கிற ஒரு டெசர்ட் தாங்க. மிடில் ஈஸ்ட்டில் இது ரொம்பவே ஒரு ஃபேமஸான டெசர்ட், ரொம்ப ஈஸியான ஒரு டெசர்ட். இப்போ நம்ம அதை பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் 1 கப்பு ரவை சேர்த்துக்கிறேன், 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா 1 கப்பு நல்லா அடித்து வச்ச தயிர் எடுத்திருக்கேன். விஸ்க் போட்டு நல்லா கட்டியே இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த தயிர் இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 1/2 கப்பு பால் எடுத்திருக்கேன். அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் உருக்குன 1/2 கப் வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அந்த வெண்ணெய், பால், தயிர் எல்லாமே. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 45 to 50 மினிட்ஸ் இதை நல்லா பேக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ரவை ஊறி இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்படி திக்காக வேணாம் அப்படின்னா நம்ம லைட்டாக இதில் இன்னும் கொஞ்சம் மட்டும் பால், நம்ம எடுத்து வச்சுருக்க பாலில் மீதி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி போல் இருந்துச்சுன்னா கேக் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஸோ அவ்வளோதான். லைட்டாக ஒரு மிக்ஸு கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா கேக் பேனில் நான் லைட்டாக கீ அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது இதை ஃபுல்லாக எல்லா பக்கமும் க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா இப்போ நான் க்ரீஸ் பண்ணி விட்டுட்டேன். பட்டர், ஆயில் எது வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இப்போ கீ அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இந்த பேட்டரை நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கேக்கை இதில் போட்டாச்சு. இப்போ இதில் சாப் பண்ண நட்ஸை சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக இது மேலே பிஸ்தா சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை 180 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ இதை 45 to 50 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கேக் பேக் ஆகிற டைம்குள்ளார நம்ம ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்து அதை ஹீட் பண்ணிவிட்டு நான் இதில் ஒரு சின்ன கப்பில் 2 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 3-3.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சுகர் அளந்த கப்லேயே நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இதே கப்பில் 2 கப் சுகரும் நான் 3.5 கப்பு தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுகர் சிரப்பு ஒரு 5-10 நிமிஷம் கொதிச்சுதுன்னா போதும். ஸோ இப்போ அவ்வளோதான். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுறலாம். நீங்கள் பாருங்கள், கேக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 55 மினிட்ஸ் எனக்கு பேக் ஆச்சு. ஸோ சூப்பராக இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்திருக்கணும். இப்போ இது கொஞ்சம் ஆறிடுச்சு. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமாட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பை அப்படியே இந்த மோல்டோடைய அப்படியே லைட்டாக மேலே ஊற்றி விடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சுகர் சிரப் ஃபுல்லாக நம்ம ஊற்றியாச்சு. இது இப்போது நல்லா ஆறணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ஆகும். ஸோ இதை நல்லா ஆறினதுக்கப்புறமேட்டு இதை நம்ம டீமோல்டு பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ 1 hour கழித்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான இந்த பஸ்பூசா டெசர்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிரப்பில் நல்லா ஊறி இருக்குது. நான் நல்லா கட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.